த ஃபியூனரல் ஹோம் 2024ல யூடியூப்ல தமிழ் டப்பில் வந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2020 வெளிவந்துருச்சு. இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பில் அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. மௌரவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. லூயிஸ் காஸ், கிளாசிக், சோனியா மற்றும் படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோனி அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. உடனே அவங்களுடைய வீட்டிலே அப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து தான் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ குட்டி பொண்ணுக்கு அந்த புதுசாக வந்திருக்கிற ஹீரோனுடைய ஹஸ்பண்டை சுத்தமாக பிடிக்காது. இதனாலேயே அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிப்பாங்க. இருந்தாலும் சமாளித்து அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த குட்டி பொண்ணு அவங்க வீட்டில் வெளியில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் போவாங்க. அப்படி போகும்போது பயங்கரமாக ஒரு அமானுஷ சக்தி பேய் மாதிரி அந்த பொண்ணை பயங்கரமாக பயமுறுத்திடும். இதனால் ரொம்ப பயந்துக்குவாங்க, ரொம்ப அடம்பிப்பாங்க. எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிப்பாங்க. ஒரு வழியாக அவங்க பாட்டி வீட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோயின் அதே மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. அடுத்த நாள் நைட்டு ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஹீரோயினையும் அந்த பேய் விடாது, பயங்கரமாக தொந்தரவு பண்ணும். இப்படி அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இறுதியில் இவங்க எப்படி அந்த பேய்கிட்ட தப்பிக்கிறாங்க, அப்படி தொந்தரவு பண்ணுற அந்த பேய் யார், இவங்க உண்மையிலேயே ஆவியாக வந்தது யார், இதில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தை வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு இவங்க அந்த ஹாரர் எலிமெண்ட்லாம் ரொம்ப காமிச்சிருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த குட்டி பொண்ணு அப்படியே அந்த பயமுறுத்தல் அப்படின்ட்டு ஓரளவுக்கு சீன்ஸாக ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்குது. படத்துடைய மியூசிக் நல்லா இருக்குது. படத்துக்கு என்ன தேவை அதை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவும் நைட் டோனில் எடுத்துருக்காங்க. அதனாலேயே படம் பார்க்கறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓகேவா இருக்குது. ஹாரர் சீன்ஸ்லாம் வரும்போது ஒரு சில சீன்ஸ்லாம் நம்மளை ரொம்ப பயமுறுத்த செய்யுது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த வீட்டை காமிக்கும்போது, ஏங்க காமிக்கும்போது, பேயை காமிக்கும்போது, இப்படி எல்லா இடத்துலையுமே ஒரு சூப்பரான நம்மளை பயமுறுத்திருக்காங்க சொல்லலாம். இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு ஹாரர் மூவி மாதிரி வந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன பாஸ் இது, ஓயாமல் போய் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க செயலில் காட்ட வேண்டியதெல்லாம் பேச்சால காமிக்கிறாங்க. பார்க்கும்போது என்னமோ ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இது. ஒரு ஹாலிவுட் ஃபீலே இல்லை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஒரு சில ஹாரர் சீன்ஸ் தான் வருது. நம்ம என்னடா இது, என்ன படம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ட்ராமா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லை ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்கோமா நமக்கே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் ஓயாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் என்னையா கிளைமேக்ஸ் இது, ஒரு முக்கியமான சப்பையான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து போட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பயங்கரமாக சொல்லி வச்சுக்கிறாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. படத்தில் ஓரளவுக்கு வயலன்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக இருக்கும். சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்களுடன் உங்கள் கவி பாரதி.